ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு மெது பக்கோடா பார்க்க போகிறோம். இது உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட் அபாரமாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் நெய் எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதுதான் இந்த பக்கோடாவை உள்ள சாஃப்ட்னஸுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி பண்ணோன்னா பக்கோடா நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ள அரிசி மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையை மிக்சியில் நல்லா பொடிச்சிருக்கேன், அதை இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ரவையை சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் இல்லை கேரட் அந்த மாதிரி. இப்போது கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பக்கோடா சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போது நெய்யெல்லாம் இதனோட மாவோட ஒன்று சேரும். அதனால் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கணும். தண்ணி அதிகம் ஆகாமல் பார்த்துக்கணும். அதனால் பார்த்து பக்குவமாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது தண்ணி விட்டு பிசைகிறதுல தான் இருக்குது. அதனால் இதை கவனமாக பண்ணணும். நான் இங்கே கொடுத்துருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. இதே அளவு நீங்கள் வச்சு செஞ்சால் நல்லா வரும் உங்களுக்கு. இப்போது உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு கரெக்டாக வரணும். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த பக்கோடா பிரியாணிக்கு நல்ல காம்பினேஷன். வீக்கெண்டில் வெஜிடபிள் பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காயோட இந்த மெது பக்கோடா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சிட்டோன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் நம்ம பண்ணிக்கலாம். டீக்கும் காஃபிக்கும் ரொம்ப ஒரு நல்ல காம்பினேஷன் இந்த மெது பக்கோடா. ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் வந்து இங்கே பொட்டுக்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பூண்டு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெளிப்புறம் சிகப்பாக ஆகணும், அந்த மாதிரி பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டையாக போட்டு மெது பக்கோடாவாக பொரிச்சு எடுத்துடலாம். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் இது. ரொம்ப நேரம்லாம் இதுக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இப்போ மெது பக்கோடா அருமையாக தயாராகிடுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லிவ் வித் ஃபுட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.